ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களோ ஒரு அதிரடியான ஆன்மீக தாள்களோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அப்படி என்ன முக்கியமான மாதங்கிறது நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் வைத்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ நவம்பர் மாதம் பிறந்து ஸ்டார்டிங்லேயே நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட 1000 மடங்கு சிறப்பானது இப்போ வரக்கூடிய பௌர்ணமி. இப்போ வரக்கூடிய பௌர்ணமி அன்ன பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றதுனால நிறைய யோகங்கள் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்துங்கிறத தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் செய்யணும். ஐப்பசி பௌர்ணமிங்கிறது சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் தீர்க்கமாக நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யும்போது உங்களுடைய தலையெழுத்து மாறும். ஸோ என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பஞ்சம் தீர்க்கக்கூடிய ஐப்பசி பௌர்ணமி பரிகாரத்தை கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க மிஸ் பண்ணிடாதீங்க. உலகத்திற்கே சோறு போடுகின்ற சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகம் நடைபெறக்கூடிய நாள் ஐப்பசி பௌர்ணமி. சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று முன்னோர்கள் சொல்வாங்க. இதற்கு என்ன அர்த்தம்னா, சோறு எந்த இடத்தில் கிடைக்கிறதோ, எந்த இடத்தில் நம்மளுடைய பசியை ஆட்சி கொள்ள முடிகிறதோ அந்த இடம்தான் நமக்கு சொர்க்கமாக இருக்கும். இது ஒரு அர்த்தம். இதே போல் சிவபெருமான் மீது விழக்கூடிய ஒவ்வொரு அரிசி பருக்கையும் ஒவ்வொரு சேரும் சிவபெருமானாக மாறுகிறது. ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம். 1,00,000 சாதங்கள் ஒன்றாக சேர்த்து சிவபெருமான் மீது அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறி நிற்கிறது. ஆக லட்ச ஈசனை தரிசனம் செய்தால் நமக்கு சொர்க்கம் தானே. அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமியை விட்டுறக்கூடாது, பரிகாரம் செய்ய வேண்டும். இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்மளுடைய வீட்டில் நம்ம கையால் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த ஆன்மீக சார்ந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதை தெரிந்து கொள்ள போகிறீங்க. இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு மாலை நிலவு உதயம் ஆகினதுக்கு பின்னாடி இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். உங்கள் வீட்டில் அரிசி அளப்பதற்கு ஆளாக்கு, ஓளாக்கு, அரைப்படி, படி என்று ஏதாவது கட்டாயம் வைத்திருப்பீங்க. டம்ளரில் அரிசி அளக்கக்கூடாது. இப்படி சின்னதாக படி வாங்கி வைத்து தான் அரிசி அளக்க வேண்டும். அதுதான் வீட்டுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆளாக்கில் அல்லது படியில் நிரம்ப பச்சரிசி வைத்து விடுங்க. அதன் மேலே ₹1 நாணயத்தையும் வைத்து விடுங்க. இதை மொட்டை மாடியில் வைங்க அல்லது பால்கனியில் வைங்க. நிலவொளி எந்த இடத்தில் வருமோ அந்த இடத்தில் வைத்துவிட்டு அந்த ஈசனையும் சந்திர பகவானையும் மனதார நினைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் ஒருபோதும் எந்த சூழ்நிலையும் எந்த ஜென்மத்திலும் பணத்திற்கோ சாப்பாட்டிற்கோ பஞ்சம் வரக்கூடாது என்று மனநிறைவோடு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் இந்த அரிசியும் அந்த நாணயமும் நிலவு வெளிச்சத்திலே இருக்கட்டும். நீங்களும் அந்த வெட்ட வெளியிலே இருக்கலாம். நிலவு ஒளி உங்கள் மீது படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு நேரம் இருந்தாலும் தவறு கிடையாது. இப்படி வைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் இந்த நாளில் பயன்படுத்தி கொள்ளுங்க. நிலவு வெளிச்சத்தில் வைத்து அந்த பச்சரிசி எடுத்து கொஞ்சம் அரிசி எடுத்து உங்கள் வீட்டு அரிசி மூட்டையில் கலந்து விட வேண்டும். அந்த ₹1 நாணயத்தை எடுத்து பணப்பெட்டியில் வைத்து விட வேண்டும். இப்படி செய்தால் உங்கள் வீட்டில் பணத்திற்கும் பஞ்சம் வராது, சாப்பாட்டிற்கும் பஞ்சம் வராது என்பது நம்பிக்கை. அந்த படியில் வைத்த மீதம் அரிசி இருக்கும் அல்லவா, அந்த பச்சரிசியில் ஏதாவது சாதம் சமைத்து அடுத்த நாளோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதோ அந்த சாதத்தை பசியோடு இருக்கக்கூடிய 2 பேருக்கு
அன்னதானம் செய்துவிட வேண்டும். அன்ன அபிஷேகத்திற்கு சிவபெருமானுக்கு நாம் ஏதாவது ஒரு கைகாரியம் செய்ய வேண்டும் என்றால் இதை செய்யுங்க. அன்னதானம் செய்யுங்க. மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் அந்த மகேஷனுக்கு செய்யக்கூடிய சேவை என்று சொல்வாங்க. இல்லாதவர்களுக்கு சாப்பாட்டை நீங்கள் போடுங்க. உங்களுக்கான சாப்பாட்டை அந்த ஈசன் நிச்சயம் கொடுப்பார். இந்த எளிமையான பரிகாரம் அனைவருக்கும் நிச்சயம் பயனுள்ளபடி அமையும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்து முன்னேறுங்க. இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசி சித்திர 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அப்புறம் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களை வேகப்படுத்துவார். விவேகத்தை விட வீரம் உங்களிடம் அதிகம் இருக்கும். அதனால் சில சங்கடங்களை சந்திக்க நேரும். செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிநாதனுடைய வீடான 8வது இடத்துல பதிகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். குடும்பத்தில் நிலவிய சங்கடங்கள் விலகும். சொத்து விவகாரம் முடிவுக்கு வரும். தாய்வழி உறவுகளில் ஆதரவு கிடைக்கும். பெண்களுக்கு கணவருடைய அன்பு கூடும். ராசிநாதன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். வரவேண்டிய பணம் வரும். செய்து வரக்கூடிய தொழில் ஆதாயம் தரும். தம்பதிக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகும். குடும்பத்தின் நலன் கருதி இருவரும் இணைந்து திட்டமிட்டு செயல்படணும். சொத்து சுகம் என்ற கனவு நனவாகும். குருவின் பார்வை சத்துரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைப்பதால் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும். உடல்நிலை சீராகும். வியாபாரத்தில் இருந்த போட்டி எதிர்ப்பு விலகும். விவசாயிகள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்வர்களுக்கு ஆதாயம் அடைவீங்க. நெக்ஸ்ட்டு சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வேலையிலும் தன்னம்பிக்கையோடு ஈடுபட்டு வெற்றி அடையக்கூடிய உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி கவனமாக செயல்பட வேண்டும். யோக போகக்காரகன் ராகு 5ல் சஞ்சரிப்பதால் வேலைகளில் இழுபறி ஏற்படும். பிள்ளைகள் பற்றிய கவலை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனை தோன்றும். பயணத்தில் சங்கடங்கள் நேரும். லாபஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிப்பதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது போல சங்கடம் எல்லாம் விலகும். வரவேண்டிய பணம் வரும். வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும். எதிர்பார்த்தபடியே உங்கள் வேலைகள் நடந்தேறும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குரு மங்கள யோகம் உண்டாவதால் உங்கள் செயல்கள் வெற்றியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். முதலீட்டில் இருந்து வர வேண்டிய பணம் வரும். பாக்கியாதிபதி புதனின் சஞ்சாரம் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தும். அலுவலர்கள் வேலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியே தங்க நேரும். ஜீவனஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருப்பது நல்லது. பணியாளர்கள் இந்த டைம் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதனால் நெருக்கடி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பெயரும் புகழும் உண்டாகும். நெக்ஸ்ட்டு விஷாக 1, 2, 3 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அறிவும் ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி நிதானமாக செயல்பட வேண்டும். ஞானகாரகன் குரு ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செய்து வரக்கூடிய வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும். தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும். மேலதிகாரிக்கோ உங்களுக்கும் மோதல் உண்டாகும். இருந்தாலும் குருவின் பார்வை 2, 4, 6ஆம் இடங்களில் உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதியான சூழல், கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய நிலை இருக்கும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். எதிர்ப்பு நோய் என்றிருந்த நிலை மாறும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வியாபாரத்தில் போட்டியாக செயல்பட்டவர்கள் உங்களிடம் சரணடையக்கூடிய நிலை ஏற்படும். உறவுகளுக்குள் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மறையும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு புகுந்த வீட்டின் ஆதரவு கிடைக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். பாக்கியாதிபதி புதன் வக்ரம் அடைவதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் முன் படித்து பார்ப்பது அவசியம். புதிய சொத்து வாங்குபவர்கள் வில்லங்க பார்த்து வாங்குவது நன்மை தரும். வரவு செலவில் இந்த டைம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்கும். சுப நிகழ்ச்சி நடக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்களை பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்ததை தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இது தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக நான் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.